பண்ணியிருக்கேன். நம்ம கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தாச்சு, சால்வ் பண்ணலைன்னு பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்தீங்கன்னா, பிரின்சிபல் 1024 rupees இருக்கா, அப்புறம் ரேட் 12.5%, டைம் 2 years 73 டேஸ்க்கு நமக்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின். இதே கொஸ்டினுக்கு நம்ம டேபிள் மெத்தட்ல சொல்லிக்கிறேன், டேபிள் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலைன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, அப்புறம் இது வீடியோ உங்களுக்கு நல்லா புரிதலாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 12.5%. 12.5%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ, இது 1/8. அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணும், கீழே இருந்தா இதுக்கு என்ன பண்ணும், இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டைம் 2 years 73 days. ஸோ தட் 2 yearsக்கு மேலே இருக்காங்க 3 years கேட்கலாம். 3 yearsனா இது 8க்கு கியூப், 8க்கு கியூப் பண்ணோம் எவ்வளோ, 512. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிரின்சிபல் நம்ம இமேஜின் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 512க்கு 1/8 எவ்வளோ, 64 டைம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 64, செகண்ட் இயர் 64, தேர்ட் இயர் 64. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் இது 64க்கு 1/8 எவ்வளோ, 8 தானா, 8. அப்புறம் யூரே இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க உங்க 2 பேருக்கு, 8 8 கொடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் யூகே இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எவ்வளோ பர்சன்ட், 12.5%. 64க்கு 12.5% எவ்வளோ, 8. அப்புறம் இதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், 8க்கு 8க்கு 1/8 எவ்வளோ, 1. இது மேலே இருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, 2 years 73 days. ஸோ தட் 2 years நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 years எவ்வளோ, இதே தான் நமக்கு வேணும், இது 2 years கம்ப்ளீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டு 64 64 அப்புறம் 8 எவ்வளோ, 8 8 16 6 1 12 13 136 யூனிட் 136 யூனிட் 2 இயர்ஸ்க்கு நம்ம கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துச்சு. அப்புறம் 73 டேஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ தட் இது ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா இது 1 இயர்ஸ் கேட்குறோம். ஸோ நமக்கு 73 டேஸ்க்கு இதை ஆட் பண்ணிக்க 4 8 12 12 8 20, இது 21 1, அப்புறம் 6 2 8, இது 81 ஆச்சு. தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 81, பட் நமக்கு எவ்வளோ டேஸ்க்கு வேணும், 73 டேஸ்க்கு. ஸோ தட் இங்கே என்ன பண்ணணும், 73 டேஸ்க்கு எடுக்கணும். 73 அப்பான் எவ்வளோ, 365. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, அப்புறம் இது கட் பண்ணிட்டு எவ்வளோ டைம் போதா, 5 டைம். ஸோ இது 81 into 1/5. இது 5ல 81 கட் ஆகாது. ஸோ தட் இது இங்கே என்ன பண்ணணும், 81 அப்பான் 5 எழுதணும். ஓகே, அப்புறம் இது 2 இயர்ஸ்க்கு இது ப்ளஸ் பண்ணணும். 2 இயர்ஸ்க்கு ப்ளஸ் பண்ணிங்க எவ்வளோ, 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓ அழிச்சிட்டா, சரி 136. ஸோ இங்கே 136 போடணும். ஓகே, 136 போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பாருங்க, 136 plus 81 upon 5. 5 के इधर मल्टीप्लाई करेंगे, 6 5s are 30, 0 3, 5 3s are 15, 3 18 8
அப்புறம் 1 5 1s 1 6 அப்புறம் இதே 81 ஆட் ஆகும் எவ்வளவு வந்துச்சு 1 8 8 தான் எவ்வளவு 16 6 761 rupees upon 5 இது நமக்கு 2 years 73 days க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்புறம் பாருங்க இது பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க எவ்வளவு 1024 rupees 1024 rupees நம்ம இமேஜின் எவ்வளவு பண்ணியாச்சு 512 so that 512 is equal to எவ்வளவு 1024 எவ்வளவு டைம் போகுது 2 டைம் 1 unit is equal to 2 okay friends 1 unit is equal to 2 so that இங்க compound interest தான் வேணும் compound interest எவ்வளவு 761 upon 5 so இங்க multiply பண்ணுங்க 761 upon 5 கட் ஆகுதா இல்ல so that என்ன பண்ணணும் இதை இங்க இருந்து போடுங்க 2 1s are 2 6 2s are 12 12 ना 2 கையில 1 7 2s are 14 1 1522 upon 5 எப்போ கட் பண்ணுங்க 5 3s are 15 அப்புறம் 0 வரும் 5 2s are 5 4s are 20 அப்புறம் கையில எவ்வளோ 2 தானே so that 304 upon 304 into 2 upon 5 தான் உங்களுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் டைப் எல்லா டைப் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சொல்லியாச்சு இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन ஒரே ஒரு டைப் இருக்குது இது டைப் பாருங்க இது டைப்ல என்ன இருக்கு பிரின்சிபல் என்ன இருக்கா தெரியல ஓகே அப்புறம் 4 இயர்ஸ்ல அந்த பிரின்சிபல் 6000 ஆகும் 4 இயர்ஸ்ல எவ்வளவு 6000 அப்புறம் அதே பிரின்சிபல் 8 இயர்ஸ்ல 10000 ஆகும் இது 4 இயர்ஸ்ல இது ஆயிடுச்சு அப்புறம் 8 இயர்ஸ்ல எவ்வளவு 10000 क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பிரின்சிபல் எவ்வளவு இருக்கா தெரியல பட் அத பிரின்சிபல் 4 இயர்ஸ்ல 6000 ஆகும் and 8 இயர்ஸ்ல 10000 ஆகும் சோ ரேட் கொடுக்குறீங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் இது எப்படி பிரின்சிபல் எழுதணும் பாருங்க எப்படி எழுதணும் சொல்லிடுறேன் பிரின்சிபல் எவ்வளவு இருக்கா தெரியல பட் இது 4 இயர்ஸ்ல 6000 ஆகும் 8 இயர்ஸ்ல எவ்வளவு ஆகும் 10000 இதே பிரின்சிபல் 4 இயர்ஸ்ல 6000 ஆகுது அப்புறம் 8 இயர்ஸ்ல எவ்வளவு 10000 சோ பிரின்சிபல் எடுக்கணும் இது என்ன பண்ணனும் இது 6000 இருக்குதா இது 6000 இருக்குதா இது என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் க்கு ஒரே ஒரு டிஃபரண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளைல போகுது அப்புறம் simple interest plus ல போகும் ஓகே फ्रेंड्स சோ தட் இத நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இது 6000 இது 10000 ஆயிடுச்சுனா இது 6000 க்கு எவ்வளவு டைம் இது 10000 ஆகும் சோ 10000 upon 6000 இது நல்லா புரிஞ்சுங்க இது क्वेश्चन के இதே தட் இருக்கு ஓகே फ्रेंड्स இதே क्वेश्चन के இதே தட் இருக்கு சப்போஸ் நீங்க 6000 மேல போட்டீங்களா 10000 கீழே போட்டீங்களா தப்பு ஆயிடும் ஓகே சோ தட் இதே மாதிரி क्वेश्चन சேம் டு சேம் இதே क्वेश्चन கொடுப்பாங்க டிஜிட் மட்டும் வேற இருக்கும் क्वेश्चन என்ன கொடுப்பாங்க பிரின்சிபல் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன சொல்வாங்க 4 இயர்ஸ்ல எவ்வளவு ஆயிடுச்சு அப்புறம் 10 இயர்ஸ் 8 இயர்ஸ்ல எவ்வளவு ஆயிடுச்சு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு அத சொல்லுங்க சோ அப்படியே போடு 10000 அப்புறம் 6000 எவ்வளவு டைம் இருக்கா அத நம்ம பார்க்கணும் 30 ல 30 கேன்சல் ஆயிடுச்சு 2 ல 5 3 5 அப்புறம் 3 டைம் இருக்கா இது 6000 இது 10000 6000 க்கு 5 by 3 டைம் இருக்கா இது 10000 so that principal के எவ்வளவு 5 upon
3 is equal to 6000 பாருங்க இது 4 இயர்ஸ்ல இதுதான் ஆக பிரின்சிபல் के எவ்வளவு மல்டிப்ளை இருக்கா இது 6000 5 by 3 மல்டிப்ளை இருக்கா சோ நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சு பிரின்சிபல் के 5 by 3 is equal to 6000 ஓகே கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணுங்க 5 ல 12 டைம் அப்புறம் 12 3 is 36 so இங்க principal is equal to 3600 ஓகே फ्रेंड्स புரிஞ்சிட்டீங்களா உங்களுக்கு புரியலையா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு क्वेश्चन இருக்கா ரேட் கொடுத்தீங்களா எவ்வளவு 12.5% 12.5% time 2 years அப்புறம் CI compound interest கொடுத்திருக்காங்க எவ்வளவு 510 SI find பண்ணு rate 12.5% கொடுத்திருக்காங்க time 2 years கொடுத்திருக்காங்க அப்புறம் CI கொடுத்திருக்காங்க compound interest கொடுத்திருக்காங்க 510 rupees SI find பண்ணு principal இல்ல எப்படி find பண்ணணும் பாருங்க அப்படியே நம்ம போட்டுக்கலாம் principal imagine பண்ணிக்கலாம் 12.5% is equal to எவ்வளவு 12.5% is equal to எவ்வளவு 1/8 2 years के கேக்குறாங்க so time எவ்வளவு 64 ஸ்கொயர் பண்ணணும் 2 years னா ஸ்கொயர் 3 years னா கியூப் ஓகே फ्रेंड्स சரி அப்புறம் பண்ணியாச்சு அப்புறம் 64 के 1/8 னா எவ்வளவு 8 ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 8 அப்புறம் 8 के 1/8 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு 64 के 1/8 னா 8 அப்புறம் 8 के 1/8 னா 1 आज 2 years के कंपाउंड इंटरेस्ट வந்துச்சு எவ்வளவு 17 யூனிட்ஸ் कंपाउंड इंटरेस्ट CI வந்துச்சு இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 510 so that equal பண்ணீங்க 17 unit is equal to 510 எவ்வளவு டைம் இருக்கா 30 டைம் 1 unit is equal to 30 क्वेश्चन என்ன கேக்குறாங்க SI தான ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபைண்ட் பண்ணு பிரின்சிபல் எப்படி ஃபைண்ட் பண்றது நம்ம எவ்வளவு இமேஜின் பண்ணியாச்சு 64 so 64 into 30 4 3 is 12 1 6 3 is 18 19 1920 rupees நமக்கு பிரின்சிபல் வந்துச்சு அப்போ SI எடுத்துக்கலாம் தேவையில்லையா இந்த நம்ம டக்கம் முடிச்சுக்கலாம் இங்க எப்படி 12.5% में 1 ईयर के इंटरेस्ट இருக்கா ரெண்டு வருஷம் इंटरेस्ट எவ்வளவு ஆகும் 12.5 ஆகும் எவ்வளவு 25% so that 1920 के எவ்வளவு 25% தான 25 upon 100 இங்கே போடுங்க இது 4 ல கட் ஆச்சு 4 4 जा 16 கையில வரேக்கா 3 8 டைம் 4 8 जा 32 फुल कट आइछ अप्रो 0 480 rupees தான் உங்களுக்கு ஆன்சர் ஓகே फ्रेंड्स புரிஞ்சிட்டீங்களா எல்லா டைப் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு some questions இருக்கா அந்த क्वेश्चन சால்வ் பண்ணிக்கிறேன் இத நீங்க ஃபுல் பார்த்துட்டீங்களா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் क्वेश्चन நிக்காது if the compound interest on a certain sum for 2 years at 4% per annum is rupees 102 rupees. The compound interest is the simple interest at the sum rate of interest for 2 years will be एवला. Question लेने के कराएं. Compound interest कुछ दिन कराएंगे. एवला एवला इना इना कुछ दिन कराएंगे. First जाने போடுங்க
டைம் எவ்வளோ டைம் 2 இயர்ஸ் அப்புறம் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 102 rupees கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ரேட் 4% பிரின்சிபல் கேட்டிருக்கிறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க எஸ் ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க பிரின்சிபல் கொடுக்கல நோ ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் டேபிள் மெத்தட் போடணும் 2 இயர்ஸ் தானா ரேட் எவ்வளோ 4% 4% எவ்வளோ 1/25 அப்படியே போடுங்க 4/100 எவ்வளோ 1/25 புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ தெரியலையா டைரக்டா போடுங்க 4/100 எவ்வளோ 1/25 4% is equal to 1/25 ஓகே அப்புறம் 2 இயர்ஸ் கேக்குறாங்க இது என்ன பண்ணனும் ஸ்கொயர் பண்ணனும் 25k ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எவ்வளவு 625 ஸ்கொயர் ஞாபகம் இருக்கணும் 625 பிரின்சிபல் எடுத்து நம்ம இமேஜின் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இயர் டேபிள் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இயர் எடுக்கணும் 625k 1/25 is எவ்வளவு 25 ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 25 அப்புறம் இது 25 க்கு 1/25 25 க்கு 1/25 னா 1 ஓகே போட்டாச்சு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டாச்சு இங்க கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 102 rupees இங்க எவ்வளவு இருக்கா 25 25 50 51 யூனிட் இஸ் equal to எவ்வளவு 102 அப்புறம் எவ்வளவு டைம் போகுது 2 டைம் 1 யூனிட் இஸ் equal to 2 அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாரு உங்களுக்கு தெரியும்னா மேலே இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கா 25 25 50 so that 50 into 2 is equal to 100 இதுதான் ஆன்சர் ஓகே फ्रेंड्स புரிஞ்சிட்டீங்களா ஆப்ஷன் நம்பர் டி on what sum does the difference between the compound interest and the simple interest for 3 years at 10% is the rate raise rupees 31 principal கேட்டிருக்காங்க பட் என்னென்ன கொடுத்திருக்காங்க அது எடுத்தீங்க 10% ரேட் கொடுத்திருக்காங்க ரேட் எவ்வளவு 10% டைம் 3 இயர்ஸ் அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ CI and SI के डिफरेंस கொடுத்திருக்காங்க எவ்வளவு 31 ஓகே போட்டாச்சு பிரின்சிபல் நமக்கு வேணும் ஓகே நோ ப்ராப்ளம் எடுத்துக்கலாம் அப்படியே டேபிள் மெத்தட் போடுங்க எப்படி ரேட் எவ்வளவு இருக்கா 10% 10% க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு 1/10 ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இது 10 இருக்கா 2 இயர்ஸ்னா स्क्वायर 3 इयर्स का क्यूब 10 के क्यूब एवला 1000 நம்ம பிரின்சிபல் இமேஜின் பண்ணியாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு ஆகும் 100 நீங்க சொன்னீங்களே 100 பார் உங்களுக்கு ஆகுது இது எழுதினுங்கற 1000 க்கு 1/10 எவ்வளவு 100 தானா ஃபர்ஸ்ட் இயர் 100 செகண்ட் இயர் 100 थर्ड இயர் 100 அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எவ்வளவு 100 க்கு 1/10 10 ஓகே அப்புறம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எவ்வளவு 100 க்கு 1/10 னா 10 அப்புறம் 10 க்கு 1/10 னா 1 ஓகே டேபிள் ஃபுல் போட்டாச்சு அப்புறம் என்ன क्वेश्चन என்ன கேக்குறாங்க பிரின்சிபல் கேக்குறாங்க compound interest and simple interest के डिफरेंस கொடுத்திருக்காங்க எவ்வளவு 31 இங்க பாருங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கா மேலே இருக்க simple interest total compound interest so that simple interest எவ்வளவு இருக்கா 100 100 100 300 compound interest எவ்வளவு இருக்கா 100 100 300 and 10 10 20 30 31
331 rupees compound interest. Simple interest 300. Different एवला 31 था ना. So ये बोल 31 unit is equal to एवला 31. 1 is equal to 1. 1 unit is equal to 1. Principal ना के कहाँ Principal एवला ना मैं imagine पढ़ी है 1000. So that इधर अपनी है को. है ना 1 unit is equal to 1 दीजिए. So that principal एवला 1000. Answer correct. Option number D. Okay, friends. Next principle: at what percent per annum will 3,000 rupees amount to 3,993 rupees in 3 years? The interest is compounded annually. என்ன கொடுத்திருக்காங்க? Principal கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 3,000. Okay. அப்புறம் amount கொடுத்திருக்காங்க. amount எவ்வளவு? 3,993. time கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 3 years. என்ன கேக்குறாங்க? rate. நமக்கு rate ஃபைண்ட் பண்ணனும். என்ன percent rate? எப்படி ஃபைண்ட் பண்ணனும்? சிம்பிள். புரிஞ்சு பாருங்க. எப்படி ஃபைண்ட் பண்ணனும்? First principal கொடுத்திருக்காங்க. principal எவ்வளவு? 3,000 அப்படி போடுங்க. அப்புறம் amount எவ்வளவு இருக்கா? 3,993 rupees. ஓகே, ரேட் கேக்குறாங்க. அப்புறம் 3 years டைம் கொடுத்திருக்காங்க. so that என்ன பண்ணனும்? என்ன பண்ணாதீங்க. only ரூட்ல போடுங்க. டைம் பாருங்க. 2 yearsல ஸ்கொயர் ரூட், 3 yearsல கியூப் ரூட். ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பாருங்க. அதுக்கு அப்புறம் இதே வீடியோ பாருங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க டைரக்டா இதே வீடியோக்கு வந்தீங்களா அப்புறம் யூஸ் ஆகும். ஓகே, சோ கியூப் ரூட் 3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? இத கேன்சல் பண்ணீங்க. உங்களுக்கு டைரக்ட் கியூப் ஞாபகம் இருக்குன்னா அப்படியே டைரக்ட் போடுங்க. ஞாபகம் இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்க. 3ல எவ்வளவு? 1000. இது 3ல 1 3 இது 3 இது 1. இது 10 के क्यूब இருக்கா? இது 11 के क्यूब இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? இது 10 के क्यूब இருக்கா? இது 11 के क्यूब இருக்கா? so that எவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்கா? 1 தான ಜಾಸ್ತಿ. 1 upon principal எவ்வளவு? 10. percentage level 100. so that answer will be 10%. okay friends. ஆப்ஷன் நம்பர் இது ஆகும். நம்ம ஃபாஸ்டா போயிட்டே இருக்கிற சப்போஸ் உங்களுக்கு மைண்ட் தலைக்கு மேல போகும். சரி, நெக்ஸ்ட். in how many years will 2,000 rupees amount to 2,420 at 10% per annum compound interest? இப்போ டைம் கேக்குறாரு. பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பிரின்சிபல் 2,000. அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,000 எவ்வளவு? 420. ரேட் 10%. பாருங்க, இப்போ பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க, அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, ரேட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் டைம் கேக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த क्वेश्चन லைனா பார்த்தாச்சு. நம்ம இது ரேட் ஃபைண்ட் பண்ணோம். நம்ம ரேட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் ஃபைண்ட் பண்ணோம். டைம் எப்படி ஃபைண்ட் பண்றது பாருங்க. ரேட் கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 10%. 10% க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? 1/10. ஓகே, எடுத்துச்சு. அப்புறம் உங்களுக்கு சக்சஸிவ் மெத்தட் உங்களுக்கு சொல்லியாச்சு. சக்சஸிவ் மெத்தட் ஞாபகம் இருக்கா போடுங்க. ஞாபகம் இல்லைன்னா பாருங்க. சக்சஸிவ் மெத்தட் கீழே இருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட், மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் ஃபர்ஸ்ட் இயர் 10 பிரின்சிபல் இருக்கா. அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்? 11. இதே பிரின்சிபல் இருக்கா, இதே அமௌண்ட் இருக்கா. பிரின்சிபல் எவ்வளோ? 10, அமௌண்ட் எவ்வளோ? 11. இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்
அப்படி 10 அப்புறம் இது 11 பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 இயர்ஸ்க்கு செக் பண்ணோம். 2 இயர்ஸ்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா 3 இயர்ஸ் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுட்டீங்களா? 2 இயர்ஸ்க்கு போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இப்போ போடாதீங்க. இப்போ அப்படியே ஃபைண்ட் பண்ணிட்டு பாருங்க. மல்டிப்ளை 10 10s 100, 11 11s எவ்வளோ? 121 வருமா இதுல? சரி பார்க்கலாம். இப்போ பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2000. இது 100 க்கு 2000 எவ்வளவு டைம் இருக்கும்? 20 டைம். சரி 20 டைம் போடுங்க. 20 டைம்னா இது 2000. சரி பிரின்சிபல் வந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இது அமௌண்ட் வரணும். அமௌண்ட் எப்படி வரணும்? இது 20 டைம் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்க பண்ணிட்டீங்கன்னா இங்க பண்ணணும். So that 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2 வந்துச்சு. 2420 rupees amount கொடுத்தீங்க. 2420 rupees amount வந்துச்சு. So that time எவ்வளவு ஆயிடுச்சு? 2 years. ஃபைண்ட் பண்ணியாச்சு. டைம் 2 years ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுட்டீங்களா? ஆப்ஷன் நம்பர் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. If the difference between the compound interest compounded every 6 months and the simple interest on a certain sum of money at the rate of 12% per annum for 1 year, 36 rupees. Timing எவ்வளவு? half yearly இருக்கா? half yearly இருக்கும், quarterly இருக்கும். ரேட் 12% கொடுத்திருக்காங்க. அப்புறம் இது டிஃபரன்ஸ் சிஐ அண்ட் எஸ்ஐ க்கு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 36. அப்படி என்ன கொடுத்திருக்காங்க? அது ஃபர்ஸ்ட் போடுங்க. ரேட் எவ்வளவு? 12%. ஓகே. அப்புறம் சிஐ அண்ட் எஸ்ஐ க்கு டிஃபரன்ஸ், சிஐ அண்ட் எஸ்ஐ க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 36. டைம் 1 year. time 1 year. பட் இது half yearly இருக்கா? so that half yearly இருக்கானா இதுல என்ன quarterly இருக்கானா 3 ல டிவைட் பண்ணனும். ரேட்டுக்கு quarterly இருக்கானா 3 ல டிவைட் பண்ணனும். இப்போ இது half yearly இருக்கா, so that இது 2 ல டிவைட் பண்ணனும். so that ரேட் எவ்வளவு வரும்? ரேட் 12% இருக்கா, 2 ல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 years. 6%. 6% is equal to fraction value எவ்வளவு? 6 upon 6 upon 100, 3 upon 50, 3 upon 50. அப்புறம் என்ன பண்ணணும்? 2 years தான டைம். இந்த 2 years நம்ம கணக்கு போடணும். 2 years தான டைம். so that இது 50 க்கு ஸ்கொயர் பண்ணிடணும். எவ்வளவு? 2500. ஸ்கொயர் பண்ணியாச்சு. 50 க்கு ஸ்கொயர் பண்ணியாச்சு. 2500 பிரின்சிபல் நம்ம இமேஜின் பண்ணியாச்சு. அப்புறம் 2500 க்கு என்ன பண்ணனும்? 3/50 டைம். 3/50 டைம் 0 ல 0 கட் ஆயிடுச்சு. 5 ல இது 5 டைம். so that 53 is 150. first year 150, second year அப்படியே 150. ரெண்டாவது என்ன பண்ணனும்? 2 years தான் டைம். so that டைம் பண்ணனும் 150 க்கு எவ்வளவு? 3/50. இது 3 டைம். so that 9. இப்போ டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. CI and SI के डिफरेंस एवला 36. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கா? பாருங்க. சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மேலே இருக்கிறது ना சிம்பிள் இன்ட்ரஸ்ட் 150 150 எவ்வளவு? 300. and compound interest எவ்வளவு? 150 300 9 rupees compound interest. simple interest 300. different எவ்வளவு? 9. so 9 unit is equal to 36. 1 unit is equal to 4. 1 unit is equal to 4. okay. principal தான கேட்டிங்கறாங்க. okay. principal எவ்வளவு ஆகும்? principal நம்ம எவ்வளவு இமேஜின் பண்ணியாச்சு? 2500. 2500 into 4. sorry 10,000. இது தான் ஆன்சர். okay friends, option number A. brought under compound interest
doubles itself in 10 years when it becomes fourfold of itself at the same rate of interest. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन கேக்குறாங்க இது 10 இயர்ஸ்ல ஒரு பிரின்சிபல் இருக்கா இது 10 இயர்ஸ்ல டபுள் ஆகும் ஓகே பட் அது எவ்வளவு டைம்ல இது 4 டைம் ஆகும் பிரின்சிபல் என்ன இருக்க தெரியலையே பட் 10 இயர்ஸ்ல இது டபுள் ஆகும் மீன்ஸ் 2p அண்ட் எவ்வளவு டைம்ல இது 4 டைம் ஆகும் இதே பிரின்சிபல் எவ்வளவு இயர்ஸ்ல 4 டைம் ஆகும் 4 டைம் 4p சிம்பிள் நம்ம பண்ணியாச்சு பிரின்சிபல் எவ்வளவு இருக்கா தெரியலையே பட் p நம்ம இமேஜின் பண்ணியாச்சு பிரின்சிபல் இது 10 இயர்ஸ்ல டபுள் ஆகும் 2p அப்புறம் எவ்வளவு இயர்ஸ்ல இது 4 டைம் ஆகும் சோ தட் 4p போட்டாச்சு நம்ம பாருங்க இது சிம்பிள் இருக்கா 10 இயர்ஸ்ல டபுள் ஆயிடுச்சு இது 10 இயர்ஸ்ல பாருங்க டபுள் ஆயிடுச்சு சோ தட் டைமிங் எவ்வளவு 20 இயர்ஸ் ஆன்சர் வந்துச்சு ஓகே फ्रेंड्स புரிஞ்சிட்டீங்களா போய் நிறைய வீடியோ ரொம்ப லாங் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நீங்க எப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா இந்த வீடியோ ஓகே फ्रेंड्स இன்னைக்கு எவ்வளவு போதும் நாளைக்கு பார்க்கலாம் பாய் டேக் கேர்